ஓரங்கட்டப்பட்டதாக உணரும் கட்சியின் மூத்த தலைவர்கள் மீண்டும் கட்சிக்கு திரும்புமாறு பிகேஆர் தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்த சில நாட்களுக்கு பிறகு பிகேஆர் முன்னாள் உதவி தலைவர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் கட்சிக்கு திரும்பியதை உறுதிப்படுத்தியுள்ளார். பிகேஆர் கட்சிக்கு திரும்புவதை உறுதி செய்யுமாறு கேட்கப்பட்ட போது சேவியர் சுருக்கமாக ஆம் என்று பதிலளித்தார். சனிக்கிழமை பிகேஆரின் தேசிய மாநாட்டில் ஆற்றிய தனது முக்கிய உரையில் கட்சியின் மூத்த தலைவர்களிடம் மன்னிப்பு கோரியதோடு அவர்கள் கட்சிக்கு திரும்பி அதன் சீர்திருத்த போராட்டத்தை தொடருமாறு அன்வார் வலியுறுத்தினார். பிகேஆர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அப்போதைய பிரதமர் முகைதீன் யாசினை ஒரு சுயேட்சையாக ஆதரிப்பதற்காக சேவியர் 2021 கட்சியில் இருந்து விலகினார். 2022 அவர் பார்ட்டி பங்சா மலேசியாவில் சேர்ந்தார். ஆனால் அதற்கான காரணத்தை வெளியிட மறுத்துவிட்டார். இதற்கிடையில் முன்னாள் உதவி தலைவர் தியான் சுவா மீண்டும் கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், குறிப்பாக ரிஃபார்மாசி இயக்கத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் இந்த முடிவை வரவேற்றுள்ளதாகவும் பிகேஆர் செய்தி இணையதளமான ஸ்வரா கேடிலான் செய்தி வெளியிட்டுள்ளது. 2022 பொது தேர்தலுக்கு பிறகு பத்து நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டதற்காக தியான் சுவா பிகேஆர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார். அங்கு பிகேஆரின் பி பிரபாகரன் அத்தொகுதியை வென்றார். ஜனா விபாவா திட்டத்தின் கீழ் ஸ்லாங்கூர் கிள்ளான் வடக்கு மாவட்ட காவல்துறை தலைமையக கட்டுமான பணிக்காக நெப்டூரிஸ் சென்டியான் பிர்காட் நிறுவனத்துக்கு அரசாங்கம் 16.4 மில்லியன் வழங்கியதாக உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் பொதுப்பணித்துறை இயக்குநராக இருந்த லோக்மான் நசீர் அரசாங்கம் பணம் வழங்கியதற்கான ஆவணங்கள் தமக்கு காட்டப்பட்டதை தொடர்ந்து இதனை உறுதிப்படுத்தினார். 2022 ஆண்டு மே 17 முதல் 2023 ஆண்டு பிப்ரவரி 3 வரை 8 தவணைகளில் 16.4 மில்லியன் நெப்டூரிஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த திட்டம் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருந்ததாகவும் அதற்கான நிதி அமைச்சிடமிருந்து ஒதுக்கப்பட்டதாகவும் லோக்மான் தெரிவித்தார். அரசாங்க பணம் வழங்கும் நடைமுறையில் இதுவரை எந்தவித ஒப்பந்த விதி மீறலும் இடம்பெறவில்லை என்று அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனிடையே நெப்டூரிஸ் நிறுவனம் 2026 ஆண்டு பசாத்து கட்சிக்கு 1 மில்லியன் வழங்கியதாக முன்னதாக நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் முன்னாள் பிரதமரும் பெசாத்து கட்சி தலைவருமான முகைதீன் யாசின் ஜனா விபாவா திட்டங்கள் தொடர்பாக மொத்தம் 225.3 மில்லியன் லஞ்சம் பெற தனது பதவியை தவறாக பயன்படுத்தியதாக 4 குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார். மேலும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் 200 மில்லியன் பெற்றதாக 3 குற்றச்சாட்டுகளும் அவருக்கு எதிராக உள்ளன. இதற்கிடையில் கேசிஜே இன்ஜினியரிங் சென்டியான் பிர்காட் நிறுவனத்தையும் 4வது குற்றச்சாட்டில் சேர்க்க அரசு தரப்பு செய்த திருத்தத்துக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வழக்கு விசாரணை இன்று மீண்டும் தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று காலை கெந்திங் ஹைலண்ட்ஸில் உள்ள ஸ்கை அவென்யூவில் 3 நபர்கள் சுமார் 2 நிமிடங்களில் ஒரு நகைக்கடையை கொள்ளையடித்து கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள நகைகளுடன் தப்பிச் சென்றனர். காலை 11:40 மணிக்கு நடந்த இந்த சம்பவத்திற்கு முன்பு அந்த 3 நபர்களும் ஒரே வாகனத்தில் ஒன்றாக வணிக வளாகத்திற்கு சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று பகாங் காவல்துறை தலைவர் அஸ்ரி அக்மார் அயூப் தெரிவித்தார். கொள்ளையின் போது அவர்கள் தொப்பிகள் மற்றும் முகமூடிகளை அணிந்திருந்ததாகவும் இரும்பு கம்பிகள் மற்றும் கோடாரிகளுடன் ஆயுதம் ஏந்தி இருந்ததாகவும் நம்பப்படுகிறது. பொகிட்டமான் குற்றப்புலனாய்வுத்துறை, பகாங் காவல் தலைமையகம் மற்றும் பெந்தோங் ஆகியவற்றின் காவல்துறை சந்தேக நபர்களை தேடி வருவதாக அஸ்ரி தெரிவித்துள்ளார். கொள்ளையை தொடர்ந்து நண்பகல் முதல் மாலை வரை கெந்திங் ஹைலைன்ஸில் காவல்துறை முடக்கத்தை அமல்படுத்தியது. ஆனால் முடக்கம் விதிக்கப்படுவதற்கு முன்பே சந்தேக நபர்கள் தங்கள் வாகனத்தில் தப்பிச் சென்றதை சிசிடிவி காட்சிகள் காட்டின. கொள்ளைக்கு பிந்தைய காட்சிகளின் புகைப்படங்களும் காணொளிகளும் நேற்று காலை சமூக ஊடகங்களில் வைரலாக பரவின. அக்டோபர் 2 முதல் 4 வரை சிப்பாங் சர்வதேச சர்க்கியூட் எனப்படும் SICயில் நடைபெறும் F1 கல்ஃப் ஏர் பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸிற்கான மடானி டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன என்று இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்துள்ளார். விற்பனை தொடங்கிய பிறகு டிக்கெட்டுகளுக்கு வலுவான தேவை இருப்பதாக SIC தெரிவித்ததாகவும் மேலும் டிக்கெட்டுகளை கிடைக்கச் செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என்றும் தௌஃபிக் தெரிவித்தார். தாங்கள் அவ்வப்போது புதிய முன்னேற்றங்களை அறிவிப்போம் என்று நேற்று பகாங்கின் தெமர்லோவில் நடந்த ஒரு நிகழ்விற்கு பிறகு அவர் தெரிவித்துள்ளார்.
ஷா ஆலம் செக்ஷன் 14 சுல்தான் சலாவுதீன் அப்துல் அசீஸ் ஷா மசூதிக்கு அருகில் உள்ள 2.8 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட மலைக்காட்டில் நேற்று மதியம் தீ பற்றியது. பிற்பகல் 1 மணிக்கு தங்களுக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் உடனடியாக ஒரு குழுவை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாகவும் ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் உதவி இயக்குனர் அஸ்னுல் ரிசால் அஸ்வார் தெரிவித்தார். ஷா ஆலம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது சுமார் 2.8 ஹெக்டேர் பரப்பளவுள்ள மலைக்காடு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்ததை கண்டனர். தீயானது அருகில் உள்ள எந்த கட்டிடங்களையும் பாதிக்கவில்லை என்றும் மேலும் எவ்வித உயிரிழப்புகளோ காயங்களோ ஏற்படவில்லை என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு கருவிகள் மற்றும் நீர் இறைப்பிகளை பயன்படுத்தி 10 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் இந்நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். இரவு 8:30 மணி நிலவரப்படி தீ 60 விழுக்காடு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது. தீ பரவுவதை தடுப்பதற்காக தீ தடுப்பு பாதைகள் உருவாக்கப்படும் அதே வேளையில் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய சமய சபையின் தீயணைப்பு குழாயிலிருந்து வரும் நீரையும் ஒரு தண்ணீர் டேங்கரின் உதவியையும் கொண்டு தீயணைப்பு வீரர்கள் எஞ்சியிருக்கும் தீப்பொறிகளை அணைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.